ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பை நல்லா அலசிட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதை வந்து வடைக்கு அரைக்கிற மாதிரி நம்ம குறைக்குறோன்னு அரைச்சிக்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சதும் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அதே எண்ணெயில் நான் வந்து சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் வந்து நான் போட்டு தாளிச்சிக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா வந்து மசியணும். ஓகேங்களா? நல்லா வதக்கிட்ட பிறகு இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து கொத்தமல்லி, புதினா இது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுவும் வந்து நல்லா வதங்கணும். இப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் போடக்கூடாது, தனி மிளகாய்த்தூள் தான் நான் போடுவேன். ஓகேங்களா? காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ வந்து இது ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். இது நல்லா கொதிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், சைட்லலாம் தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறேன் இந்த வடையெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தான் நான் அடிச்சுப்பேன். நீங்கள் வந்து கையில் கூட நல்லா நுணுக்கி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் அடித்தா நல்லா இதுவாக பொடியாக வரும். ஒரு 2 ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். சரிங்களா? இதை வந்து கொதிக்க விட மாட்டேன். ஏன்னா கொதிச்சதுன்னா இன்னும் நல்லா வெந்து கொலன்னு ஆகிடும். அதனால் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருவேன். பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன். அது நல்லா கொஞ்சம் ஊறி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பூரிக்கு செஞ்சுருக்கேன். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.